ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி கூட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லவ் பேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்ன நிலமையில இருக்குன்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1வது கேஜ் பார்த்துலாம். 1வது கேஜில் இப்போ ரீசெண்டாக 2 பேர் போட்டிருந்தோம். போன கிளச்சு நீங்கள் அதை போன அப்டேட் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். ஏன்னா போன லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டுக்கும் இப்போவும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்திங்கன்னா 2 பேர் போட்டிருக்கோம். அந்த 2மே புதுசாக நம்ம பெட் ஷாப்பில் வாங்கினது தான். பட் இன்னும் நல்ல ஒரு பேர் ஆகிடுச்சு. பட் இன்னும் எக் வைக்கல. 2 பேருக்குமே தனித்தனி பானை கட்டி அது வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இன்னும் எக் வைக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் போடச்சில எக் வச்சிரும்னு நினைக்கிறேன். வச்சா நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணச்சில உங்களுக்கே தெரியும். இதான் நம்ம ஃபஸ்ட்டு கேஜில் உள்ள அப்டேட்டு. 2 பேர் இருக்குது. ரைட் சைடு நிற்கிற 2 கலரும் சேர்ந்து ஒரு பேர். அதுக்கடுத்து இந்த க்ரீன் இருக்குது பார்த்திங்கன்னா, க்ரீன் பார்த்திங்கன்னா ஃபீமேலு. மேல் பார்த்திங்கன்னா அந்த கோபால்ட்டு ப்ளூவை கனெக்ட் பண்ணி தான் வருது. இது 2மே நல்ல ஒரு பேர் தான். பட் நெக்ஸ்ட்டு கிளச்சில் கண்டிப்பாக எக் வச்சிரும். அதெல்லாம் நான் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கேஜ் பார்த்தோன்னா, செகண்ட் கேஜில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 5 பேடை எடுத்து போட்டிருந்தோம். பட் அதில் ஒரே ஒரு பேடு பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்து நம்ம தெரிஞ்ச அண்ணன் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் செம்மேடத்தில். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அதில் 2 பேர் கரெக்டாக 2 பேர் வந்து 2வது கேஜில் கிடக்கு. அதுவும் நம்ம வந்து செம்மேடலில் தான் இருக்குது. பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்த 3வது கேஜி பார்த்தோன்னா, 3வது கேஜிலையும் ஒரு பேர் ப்ரீடிங் தான் இருக்குது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒயிட்டு. இப்போ ஒழுங்காக தெரில, நான் வந்து ஸ்டார்ஸ் அடிக்கும் பாருங்கள். ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, மேல் பார்த்திங்கன்னா க்ரீனை மேக் பண்ணி வரும். க்ரீன் அண்ட் எல்லோ மேக் பண்ணி வருது. இது வந்து நல்லா இந்த கிளச்சும் ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்கு. நான் வந்து பானைகளை போய் காட்டுறேன் பாருங்கள். எத்தனை சிக்கு இருக்குதுன்னு நீங்களே உள்ள பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 சிக்கு தருது கண்ணுக்கு. ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. மொத்தம் 5. அந்த 4 சிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்லாம் இருக்குது. 4 சிக்குமே பேரண்ட் நல்லாவே ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட அந்த 5க்குமே ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் அந்த லாஸ்ட்டு சிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். அந்த 5வது சிக்கு வந்து நமக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகுமா அப்படின்னு சுத்தமாக தெரில. நெக்ஸ்ட் அப்லோடில் வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டில் பார்த்துடலாம். நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கேஜி செய்ய முடியாத நிலைமையில இருந்துட்டுருக்கோம் ஒர்க் ப்ரெஷர்னால. அதனால் மறுபடியும் கேஜி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். கேஜி வந்து நம்ம வந்து பழைய கேஜிலாம் மாற்றுற மாதிரி தான். 2-3 கேஜி வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த டைம் ஆகிடுச்சு. அதனால் 2-3 கேஜி வந்து நம்ம வந்து மாற்றணும்னா புதுசு செஞ்சுட்டு அந்த பழசை மாற்றுற மாதிரி தான் நான் வந்து மாற்ற போகிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4வது கேஜியில் பார்த்துடலாம். 4வது கேஜியில் ஒரு பேர் சொல்லவே வேணாம். ஒரு பேர் நல்லா ப்ரீடிங்லாம் இருக்குது. அந்த ரெக்கை இல்லாதது ஃபீமேலு. இந்த பானைக்கெலாம் தான் கிடக்கு பாருங்கள். இன்னொரு பேர் உள்ளே பார்த்துருப்பீங்க. அந்த பேர் எங்கே உள்ளதுன்னு நான் சொல்கிறேன். 9வது கேஜியில் நீங்கள் வந்து அந்த பேரை பார்த்துருப்பீங்க போன கிளச்சில். அதாவது போன அப்டேட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 9வது கேஜியில் பேராக போட்டிருந்தோம். பட் அதில் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. 9வது கேஜி வந்து இப்போ ஃப்ரீயாக விட்ருக்கோம். எதுக்கு அப்படின்னு நான் வீடியோலேயே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். நம்ம 9வது கேஜி எதுக்கு கேப் விட்ருக்கோம், அதில் என்ன போட போகிறோம் அப்படின்றத நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். அந்த 9வது கேஜி அடுத்து சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5வது கேஜி. 5வது கேஜிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பேர் நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்குது. நல்லா வந்து சிக்கு ஆச்சாக தான் இருக்குது. என்னடா இவன் பானையை காட்டாமே மூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. உள்ளோடி பார்த்தா அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் மேலோடி பார்த்துலாம். நம்ம வந்து பானை எதுக்குமே மூடி இருக்காது நம்ம ஃபார்மில். அதனால் இந்த மாதிரி மேலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் வந்து டேக்கு 1 டே வந்து செக் பண்ணுவேன். இப்போ நம்ம செக் பண்ண சில பாருங்கள், ஒரு சிக்கு உள்ளே இறந்துருக்கு. டோட்டலாக 6 சிக்கு வந்து ஹேட்ச் ஆகிருந்துருக்கு. அதில் 4 வந்து நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்குது. பட் இந்த இன்னொன்றுமே இறக்குற ஸ்டேஜ் தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த 2ஐயும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 4ஐயும் வந்து அந்த பாட்டுக்குள்ளேயே, அதாவது அந்த பானைக்குள்ளேயே வச்சு நம்ம வந்து ஃபீட் பண்ண வச்சுக்கலாம். எதுக்கு அந்த 2 சிக்கும் இறந்துருக்குன்னா, ஓவர் ஹீட் நம்ம ஃபார்மு. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் அந்த சின்ன சிக்கால் தாங்க முடியல. அதனால தான் ஒரு சிக்கு வந்து இறந்து போயிருக்கு. இன்னொன்று இறக்குற நிலைமை இருக்குது. பட்டு அந்த ஒன்றும் காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காப்பாற்றி பார்க்கலாம். பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 6வது கேஜி பார்த்துடலாம். 6வது கேஜியில் வந்து சொல்லவே வேண்டாம். 2 பேருமே நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். வழக்கம் போலவே எக் வச்சுட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா 6 எக் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பேரும் அதே மாதிரி தான். இந்த 6வது கேஜியில் உள்ள 2 பேருமே நல்ல ஒரு ரிசல்ட் தான். இவங்களும் 4 எக் வச்சுருக்காங்க. நல்லா 4 சிக்கு 5 சிக்கு வரைக்குமே 2 பேரும் நெக்ஸ்ட் பண்ணி விட்டு தான் இருக்காங்க. அதனால் வழக்கம் போல இவங்களும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 4வது கிளச்சி. இந்த கிளச்சி இந்த 2 பேரும் எக்கு ஹேட்ச் ஆகுமா இல்லை ரெஸ்ட் எடுக்குமா? அதாவது இந்த பேர் வந்து ஓவர் வந்து கிளச்சி எடுத்துட்டுனா அது ரெஸ்ட்டுக்கு அதுவாகவே ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அதாவது எக்கு வேஸ்ட் பண்ணுற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அதனால் இந்த கிளச்சி அது வந்து எக்கெல்லாம் வெளியே தள்ளி விடுதா இல்லை சிக்கு ஹேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 7வது கேஜியில் பார்த்துலாம். 7வது கேஜிலையும் ஒரு பேர் இருக்குது. இவங்களும் போன கிளச்சி சொன்ன மாதிரியே சிக்கெலாம் நெஸ்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு அடுத்த கிளச்சிக்கு பானையை வந்து வேறு பானை மாற்றியாச்சு. அதாவது
பாட் வந்து வேறு சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ண உடனே இவங்க வந்து ஃபீமேல் உள்ள போய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இது வந்து எக்கும் வச்சிரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்லோடில் இது வந்து எத்தனை எக் வைக்குது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வெள்ளைக்கான தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபார்மில் உள்ள வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம அப்லோட் பண்ணச்சில மறந்துடாதீங்க, வெள்ளைக்கான தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம 8வது கேஜி பார்த்துடலாம். 8வது கேஜிலையும் ஒரு மாற்றங்கள் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 8வது கேஜியில் போன கிளச்சு பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு பேர் 3 எக் வச்சு வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம வேறு கேஜிக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த கிளச்சும் அந்த பேர் வந்து அந்த பேரை மாற்றியாச்சு. இதில் இப்போதைக்கு ஒரு பேர் கிடக்கு. மேல் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுருக்கும், பார்த்துருப்பீங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த எண்டில் கிடக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ அண்ட் பிளாக் தான் ஃபீமேலு. இது எத்தனை சிக்கு ஆச் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக 5 சிக்கு ஆச்சாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. மிச்சம் 4மே நல்லா வந்து க்ரோத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த 4மே சீக்கிரமே நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். பட் அந்த ஒரு சிக்கு வந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கையெல்லாம் இருக்குது, ஃபீட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ட்டு. அந்த 8வது கேஜி நோட் பண்ணிக்கோங்க. அந்த 8வது கேஜியில் உள்ள பேர் பார்த்திங்கன்னா எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கடுத்து 9வது கேஜி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. 9வது கேஜியில் இந்த பேர் பார்த்திங்கன்னா 4வது கேஜியில் போட்டிருக்கோம். நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாம்பல் கலர் பேர் பார்த்திங்கன்னா 4 கேஜியில் போட்டிருக்கோம். இதுக்காண்டி நம்ம வந்து 9வது கேஜி வந்து ஃப்ரீயாக விட்ருக்கோம். ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா நம்மளே நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டாச்சு. 2 சிக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து வெளியே வந்து நிற்காங்க பாருங்கள். 2மே க்ரீன் பீச்சை மேக் பண்ணி தான் இருக்காங்க. ஃபீமேல் பார்த்திங்கன்னா பேரண்ட் ஃபீமேல் பார்த்திங்கன்னா லூட்டினோ, மேல் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீச்சை மேக் பண்ணி தான் வந்திருக்கு. அதே மாதிரி தான் மாடலில் மேலே கனெக்ட் பண்ணி 2 சிக்குமே நெக்ஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு தனியாக ஃபீட் எடுக்கிற தட்டிக்கும் பேரண்ட்ஸ் கூட கிடக்கும். ஃபீடு நல்லா எடுத்த உடனே நம்ம வந்து 9வது கேஜிக்கு மாற்றிடுவோம். இந்த 2யும் நம்மளே அடுத்த ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேஜி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 10வது கேஜியில் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அந்த பேருக்கு அடுத்து எக் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு அது வந்து ரெஸ்ட்லாம் இருக்க போது. அதுக்கடுத்து நம்ம 11வது கேஜியில் நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம ஹீரோயின் தான் உள்ளே கிடக்காங்க. ஹீரோயினி சொன்ன மணியே அடுத்தையும் கிளச்சும் எக் வச்சு சிக்கும் ஆச் ஆகிட்டாங்க. எத்தனை சிக்குன்னு நான் வந்து அதை அவுட்டில் டிஸ்டர்ப் பண்ணல. பட் இது வந்து இதே ரிசல்ட் தான் மறுபடியும் கொடுக்கும். ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணாது சிக்குக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா எத்தனை சிக்கு ஆச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம மேல் கூட தான் சிக்கை ஃபுல்லாக விட போகிறோம். அதனால் எத்தனை சிக்கு ஆச் ஆகுங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் சொல்கிறேன். அந்த ஃபீமேலே நம்ம வந்து மாற்றச்சிலேன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்த 13வது கேஜி. அந்த 13வது கேஜியில் நம்ம வந்து புது பேர் போட்டிருக்கோம். புது பேரில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த 8வது கேஜியில் உள்ள பேர். அந்த 8வது கேஜியில் கீழே வந்து 2 பேர் போட்டிருந்தோம். அதில் ஒரு பேர் தான் அங்கே பார்த்துருப்பீங்க. 3 எக்கு போட்டு 3 எக்கில் ஒரு சிக்கு ஆச் ஆகி வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லியிருந்தோம். அதான் இந்த பேர். 12வது கேஜியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் போடல. 12வது கேஜியும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுக்கடுத்து 15, 17 அந்த 2 கேஜியுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த கேஜில் நம்ம வந்து சீக்கிரமே லவ் பேர்ட்ஸ் பேர் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த அப்லோடில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 14வது கேஜி. 14வது கேஜிலையும் சொல்ல வேணாம், இந்த பேரும் நார்மலாக ப்ரீடிங் போயிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்கு உள்ளே இருக்குன்னு பாருங்கள். 4 சிக்கு இருக்குது. 4 சிக்குமே நல்லா வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியோன்னு கிடக்கு. நம்ம ஃபார்மில் உள்ள எல்லா பேர்லையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒவ்வொரு சிக்கு வந்து இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குன்னா, லேட்டாக வந்து சிக்கு ஆச் ஆகும். அந்த 4 சிக்கும் நல்லா வந்து ஓரளவுக்கு ஒரு 3 days 4 days 5 days கழித்து அந்த சிக்கு நெக்ஸ்ட் அவுட் அதாவது ஆச் ஆகும். அதனால இந்த மாதிரி பிரச்சனை வரும். அந்த சின்ன சிக்கை வந்து காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி தெரில. எனக்கு தெரிஞ்சு காப்பாற்ற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணாது. மிச்சம் இருக்க சிக்கும் அது மேலே ஏறி விழுந்து கொள்ள தான் பார்க்குமே தவிர அதுவும் ஃபீட் பண்ண முடியாது. அதனால் நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துக்கலாம் அந்த சிக்கெலாம் என்ன நிலமையில இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் வளர்க்குற 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.